வாய்ஸ் ஆஃப் சவுத் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சிந்திக்கிருப்பவர் ஊடகவியலாளர் திரு சத்யராஜ் அவர்கள். வணக்கம். 3 குற்றவியல் சட்டங்கள் நடைமுறைக்கு வந்திருக்கு. அந்த 3 குற்றவியல் சட்டங்களும் அதே குற்றமானவைன்னு திமுக தரப்புல இருந்து தங்களுடைய வாதங்களை முன்வைக்கிறாங்க. இன்னைக்கு அதை கண்டிச்சு உண்ணாவிரத போராட்டமும் நடைபெற்று இருக்கு. குறிப்பா இதை நம்ம எப்படி எடுத்துக்கிறது? ஒரு காலத்திற்கேற்ற ஒரு மாற்றமாக இந்த குற்றவியல் சட்டங்களை மாற்றப்பட்டிருக்கு அப்படின்னு எடுத்துக்க முடியாதா? நீங்க எப்படி இதை பார்க்கிறீங்க? குற்றவியல் சட்டத்துல ஏற்படுத்தக்கூடிய மாற்றம் அப்படிங்கிறது பிஜேபி தரப்புல என்ன சொல்றாங்க அப்படின்னா, நாங்க இதை மோர் இந்தியனைஸ் பண்ணிருக்கோம். அதாவது இந்திய மக்களுக்கானதாக மாத்திருக்கோம். இது பிரிட்டிஷ் காலத்துல இருந்த சட்டம் ஐபிசி எல்லாமே இதை நாங்க மாத்திருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. இதை நாங்க மேம்படுத்தி இருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. ஆக்சுவலி அது மேம்படுத்தப்படலை. ஒரு விஷயம் மாற்றம் ஏற்படும் போது அது ஒரு ஜனநாயகமா மாறணும். அது மக்களுக்கு இடையில ஒரு நாட்டுல ஒரு சமூகத்தை ஜனநாயகத்தை உருவாக்கக்கூடிய விஷயத்தை தான் நம்ம மாற்றம்னு சொல்ல முடியும். இது ஜனநாயகத்தை உருவாக்கக்கூடிய மாற்றம் இல்ல, ஜனநாயகத்தை குறைக்கக்கூடிய மாற்றமா இருக்கு. நீங்க பேரை ஹிந்தியில மாத்திட்டாங்க அப்படின்னு நமக்கு மன வருத்தம் இருக்கு. இவங்க பேரை மட்டும் மாத்தல, உள்ள ஒட்டுமொத்த சட்டத்தையே மாத்திருக்காங்க. அதுல நிறைய சேஞ்சஸ் பண்ணிருக்காங்க. இப்ப நீங்க ஏற்கனவே எக்ஸிஸ்டிங்கா இருக்கக்கூடிய ஐபிசி இல்ல எவிடன்ஸ் ஆக்டா இருக்கட்டும், சிஆர்பிசியா இருக்கட்டும், இது ஒரு பக்கம் இருக்கு. இப்ப புதுசா இவங்க கொண்டு வந்திருக்கக்கூடிய அந்த பிஎன்எஸ், அந்த பாரதின்னு ஆரம்பிக்கக்கூடிய அந்த 3 பேரும், அந்த பேர் நமக்கு வாயிலே வராது. இந்த 3 சட்டம் இவங்க சேஞ்ச் பண்ணிருக்கிறதுல என்னென்ன சேஞ்ச் பண்ணிருக்காங்க அப்படிங்கிறத இது வரைக்கும் அவங்க தரப்புல இருந்து தெளிவா கொடுக்கல. நாங்க ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 148 நாங்க மாத்திட்டு 150 மாத்திருக்கோம், இதுல இதெல்லாம் சேஞ்சஸ் பண்ணிருக்கோம் அப்படிங்கிறது குறித்து எந்த ஒரு தெளிவான விஷயங்களுமே அவங்க கொடுக்கல. இப்ப முதல்ல பாத்தீங்கன்னா ஆகஸ்ட் 2023 இது மசோதா பாராளுமன்றத்துக்கு வரும்போது கடுமையான எதிர்ப்பு, தொடர் எதிர்ப்பு இருந்ததுக்கு பிறகு பாத்தீங்க அப்படின்னா நவம்பர் மாசத்தப்ப இது ஸ்டாண்டிங் கமிட்டிக்கு போகுது. ஸ்டாண்டிங் கமிட்டியில இது ஒரு விவாதமாக மாற்றப்படுது. ஸ்டாண்டிங் கமிட்டி விவாதத்திற்கு பிறகு சில சேஞ்சஸ் பண்றாங்க. சில சேஞ்சஸ் எல்லாம் சில விஷயங்களை நீக்குறாங்க. மறுபடியும் நீங்க பாத்தீங்கன்னா டிசம்பர்ல இது வருது. இப்ப இந்த மாசத்தோட ஜூன் 1 அதை எக்ஸிக்யூட் பண்ணிட்டாங்க. இதுல என்னென்னலாம் இவங்க பண்ணிருக்காங்க அப்படின்னு அடிப்படையில பாத்தீங்க அப்படின்னா, தீவிரவாதம் அப்படிங்கிற சொல்லை மறுகட்டமைப்பு செஞ்சிருக்காங்க. அதனோட டெஃபினிஷனை இவங்க வேற மாதிரி டிஃபைன் பண்ணிருக்காங்க. தேச துரோகம் அப்படிங்கிற சொல்லை இவங்க வேற டிஃபைன் பண்றாங்க. இது மட்டும் இல்லாம நீங்க போலீஸுக்கு அதீத அதிகாரங்களை கொடுக்கிற மாதிரியான சட்ட திருத்தங்களை மாத்திருக்காங்க. இது எல்லாத்தோட நமக்கு எல்லாத்துக்கும் ஆச்சரியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, RSS காரங்களை காப்பாற்றுற மாதிரியும் சில சட்ட திருத்தங்களை பண்ணிருக்காங்க. இப்ப நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா இப்போதைக்கு வெளியே வந்திருக்கக்கூடிய விஷயம். பிராட் பெர்ஸ்பெக்டிவ்ல எடுத்து ஐபிசியில ஒவ்வொரு பகுதியா இருக்கட்டும், நீங்க கிரிமினல் ப்ரொசீடிங் கோடா இருக்கட்டும், ஒன்னொன்னே உட்கார்ந்து ஸ்க்ரூட்டைஸ் பண்ணி நிறைய ப்ராஜெக்ட்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க வட இந்தியால. இது நிறைய ப்ராஜெக்டாவே உட்கார்ந்து ஒர்க் பண்றாங்க. ஏன் அப்படின்னா இது சாதாரண சேஞ்ச் கிடையாது. இந்தியாவில் ஒட்டுமொத்த லா ஸ்டூடெண்ட்ஸ், லாயர்ஸ், ஜட்ஜு, போலீஸ் டிபார்ட்மெண்ட் எல்லாத்துக்குமே ஒரு பெரிய ஒரு சேஞ்சஸ் வரப்போகுது. அதான் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ எல்லாருமே இது குறித்து படிச்சுட்டு இருக்காங்க. அவங்கவுங்க செக்டார்ல ஆய்வு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நான் உச்ச நீதிமன்றத்தினுடைய நீதிபதி மோகன் கோபால் சில விஷயங்களை எடுத்து முன் வச்சிருப்பாரு. பொதுவாக அதன் அடிப்படையில தான் சில தகவல்களை நான் திரட்டி நான் சொல்றேன். இப்ப அவங்க பாத்தீங்கன்னா தீவிரவாதம் அப்படிங்கிற சொல் இருக்கு பாத்தீங்களா, இதுக்கு முன்னாடி இந்தியாவில யுஏபிஏன்னு ஒரு சட்டம் இப்பவும் இருந்துச்சு. அந்த சட்டத்தை என்ன பண்றாங்க அப்படின்னா, நாங்க யுஏபிஏவை நீக்கிறோம் அப்படின்னாங்க. அப்ப சரி, யுஏபிஏவை நீக்கிட்டு இவங்க என்ன பண்ணுவாங்க, இவங்க ஒரு யுஏபிஏ நீக்க போறாங்க, தேச துரோகத்தெல்லாம் நீக்க போறாங்க அப்படின்னு சில பேர் சொன்னாங்க. ஆனா இவங்க புதுசா கொண்டு வந்த சட்டத்துல இவங்க என்ன பண்றாங்கன்னா, தீவிரவாதம் அப்படிங்கிற விஷயத்துக்கு ஒரு வரையறை கொடுக்குறாங்க. அந்த வரையறை ஏற்கனவே யுஏபிஏல தீவிரவாதங்கிற சொல்லி கொடுத்த வரையறையை விட பயங்கர மோசமானது. எதை வேணாலும் தீவிரவாதம் சொல்லலாம். சும்மா அவங்க எப்படி சொல்றாங்கன்னா, கிரியேட்டிங் an atmosphere or spreading a message of fear, destabilizing or destroying the political, economical, social structure of the country, creating a public emergency, undermining a public safety. இது நீங்க எதை செஞ்சாலும், இந்தியாவில நீங்க எதை செஞ்சீங்கனாலும் இந்த வார்த்தைகளை கொண்டு அடைக்க முடியும். நீங்க சாதியை பத்தி பேசுறீங்க, இந்தியாவுக்கு சாதி தப்பு, வர்ணாசிரம் தப்பு அப்படி பேசினா நீங்க இந்தியாவுடைய சோசியல் ஸ்ட்ரக்சரை டீஸ்டபிளைஸ் பண்ண பாக்குறீங்க அப்படின்னு சொல்லி உங்களை தீவிரவாதியும் புத்தகக்கலாம். ஒரு இடதுசாரி பேசுறாரு, வர்க்கத்தை ஒழிப்போம், நாம் இந்தியாவில் இடதுசாரி சிந்தனைகளை வளர்த்திருப்போம். ஒரு இடதுசாரி சிந்தனைகள் வர்றது பொருளாதார ரீதியாக இடதுசாரி அப்ரோச் வரணும்னு பேசுறாங்கன்னா, இல்ல நீங்க இந்தியாவோட எக்கனாமியை டீஸ்டபிளைஸ் பண்றீங்க, உடனே நீங்க அவங்க மேல ஒரு தீவிரவாத முத்திரை குத்த முடியும். இந்தியாவுடைய பொருளாதாரத்துக்கு அச்சுறுத்தலா இருக்காங்க. நீங்க நம்ம தந்தை பெரியாரா இருக்கட்டும், இல்ல அண்ணல் அம்பேத்கர் மாதிரியான முன்னோடிகள் தொடர்ச்சியா அந்த சமூகத்துல வர்ணாசிரமத்தையும் அதே மாதிரி ஜாதிய கட்டமைப்பையும் சமூக கட்டமைப்பையும் உடைக்கிறதுக்காக, அழித்தொழிப்பதற்காக, மறுகட்டமைப்பு செய்யறதுக்காக தான் வாழ்க்கையை அர்ப்பணிச்சாங்க. அப்ப அதெல்லாம் இவங்க பார்வையில தீவிரவாதத்தனமா? இவங்க புது சட்டத்துல இப்படி எல்லாம் மாத்தல் பண்ணாங்க. இதுல சில விஷயத்தை எடுத்துட்டாங்க. இவங்க எடுத்துட்டு
இவங்க இப்ப என்ன பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்னா, யுஏபிஏ சட்டத்தில் தீவிரவாதம் என்ன சொல்லுதோ அதையே எடுத்து காமனா ஐபிசிக்குள்ள கொண்டு வந்து வச்சுட்டாங்க. யுஏபிஏ அப்படிங்கிறது சிறப்பு சட்டம். சிறப்பு சட்டத்தில் ஒரு விஷயத்தை டிஃபைன் பண்றதும், சிறப்பு சட்டத்துல ஒரு விஷயத்தை கையாளுறதையும் பொதுவான விஷயமாக மாத்துறதுக்காகவே இந்த சட்டத்துல தீவிரவாதத்தை மாத்திட்டாங்க. இப்ப கேட்டா இல்ல நாங்கெல்லாம் நீங்க முதல்ல சொன்னதெல்லாம் நாங்க ஏத்துக்கிட்டு எல்லாத்தையும் டிடெக்ட் பண்ணிட்டோம், மைனஸ் பண்ணிட்டு நாங்க யுஏபிஏல என்ன டெஃபினிஷன் கொடுத்துருக்கோம் அந்த டெஃபினிஷனே நாங்க வைக்கிறோம் அப்படின்னா முதல்ல யுஏபிஏவே நீக்குங்க தான் நம்ம போராடிட்டு இருக்கோம். இந்தியாவுல 2014 இருந்து 2020 வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா என்சிஆர்பியோட டேட்டா எடுத்து பாருங்க, கிட்டத்தட்ட 6900 பேர் வந்து யுஏபிஏல கைது பண்ணியிருக்காங்க, வழக்கு போட்டிருக்காங்க, நிறைய பேர் கைது பண்ணியிருக்காங்க. முக்கியமான விஷயம், பத்திரிகையாளர்கள் எல்லாமே யுஏபிஏல கைது செய்யப்பட்டு சிறையில பெயில் கிடைக்காம இருந்தாங்க. 19 பத்திரிகையாளர் மேல யுஏபிஏ வழக்கு போடப்பட்டிருக்கு. காஷ்மீர் இருக்கக்கூடிய பத்திரிகையாளர் மேல யுஏபிஏ வழக்கு. ஸ்டான்சாமி மாதிரியான சமூகத்துக்காக, மக்களுக்காக கடைக்கோடியில நின்ற மனிதர்களை சாகர வரைக்கும் யுஏபிஏ சட்டத்துல நெருக்கடி கொடுத்து உள்ள வச்சிருந்தாங்க. போராளிகள், இடதுசாரி சிந்தனையாளர்கள், சமூக செயல்பாட்டாளர்கள், முற்போக்காளர்கள், இது மாதிரி பல பேர்த்த வந்து இந்த யுஏபிஏ பயன்படுத்தி இவங்க வந்து ரொம்ப கொடூரமா கடந்த காலங்கள்ல செயல்பட்டு இருக்காங்க. அரசு ஆதாரப்பூர்வமான டேட்டாவே இருக்கு. நீங்க இதெல்லாம் செய்யக்கூடாது, யுஏபிஏங்கிற சட்டத்தை நீங்க இது தவறா பயன்படுத்தப்படுது அப்படிங்கிறதா இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பத்திரிகையாளர்களும் ஒவ்வொரு பொது சமூகமும் தொடர்ச்சியா சொல்லிக்கிட்டு இருக்கு. ஆனா இப்ப நீங்க என்ன பண்ணிருக்கீங்க, யுஏபிஏல இருக்கக்கூடிய தீவிரவாதிங்கிற ஒரு டெபினிஷன் எடுத்து ஐபிசிக்கு நீங்க மாத்துறீங்க. இதை விட ஒரு தவறான ஒரு செயல் வேற எதுவுமே இருக்க முடியாது. அதே மாதிரிதான் நீங்க தேச துரோகம் அப்படிங்கிற விஷயத்தை நாங்க எடுத்துட்டான்னு சொல்றாங்க, அதையும் அவங்க எடுக்கல. அதோட டெபினிஷனை வேற மாதிரி மாத்திட்டாங்க. சில விஷயங்களை சொல்லும் பொழுது நமக்கே அச்சம் ஏற்படுது. அப்போ வந்து இனிமேல் சாதியத்தை குறித்தோ மதத்தை குறித்தோ எந்த கேள்வியுமே எழுப்ப முடியாதா அப்படின்ற ஒரு கேள்வி வந்துருது அதுலயே. அப்போ ரொம்ப மிகுந்த அச்சப்படுறோமா? கண்டிப்பா நம்ம எல்லாருமே இதை வந்து ரொம்ப சீரியஸா எடுத்துக்கணும். நீங்க எப்படி சொல்றா, எது தேச துரோகம் எது தேச துரோகம் இல்லை அப்படிங்கிறதுக்கு நிறைய வார்த்தைகளை இன்சர்ட் பண்ணிருக்காங்க. அதுல பாத்தீங்கன்னா சப்வர்சிவ் ஆக்டிவிட்டி, செஷன், செப்பரேட்டிசம், என்டேஞ்சரிங் சாவரன்டி, ஆர்ம்டு ரெபிலியன், யூனிட்டி ஆஃப் அண்ட் இன்டெகிரிட்டி ஆஃப் இந்தியா, இது மாதிரி கிளாஸ் 150ல நிறைய விஷயத்தை கொண்டு வந்திருக்காங்க. இன்க்ளூடிங் எலக்ட்ரானிக் மீடியா அண்ட் பினான்சியல் மீன்ஸ் எல்லாத்தையுமே நீங்க வந்து தேச துரோகத்துக்குள்ள கொண்டு வர்றாங்க. நீங்க எலக்ட்ரானிக் மீடியால நீங்க செய்யக்கூடிய ஒரு விஷயம், ஒரு யூடியூப்ல பேசக்கூடிய விஷயம், ஒரு போஸ்டர் டிசைன் பண்ணக்கூடிய விஷயம், ஒரு வார்த்தையை நீங்க வந்து பேஸ்புக்ல எழுதக்கூடிய விஷயங்கள், இது எல்லாத்தையுமே ரொம்ப பெரிய பிராட் பெர்ஸ்பெக்டிவ்ல கிளாஸ் 150 வந்து உள்ள கொண்டு வந்து பல விஷயங்களை இவங்க பாத்தீங்க அப்படின்னா தீவிரவாத தன்மைக்குள்ள கொண்டு வந்திருக்காங்க. இதெல்லாமே வந்து தேச துரோகம் அப்படிங்கிற தன்மைக்குள்ள கொண்டு வராங்க. இது எல்லாமே மிகப்பெரிய ஆபத்தானது. இது எல்லாருமே ரொம்ப 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 சீரியஸா எடுத்துக்க வேண்டிய விஷயம். நம்ம ஆட்கள் எல்லாம் போராட்டத்துல இருக்கும்போது என்ன சொல்றாங்க அப்படின்னா, பேரை மாத்திட்டாங்க, நாளைக்கு வந்து கோர்ட்ல வழக்கு நடத்த முடியாது, மாணவர்கள் படிச்சுட்டு இருக்காங்க, பிரச்சனை. இது எல்லாமே பிரச்சனை, நடைமுறை பிரச்சனை. அதை நம்ம இல்லைன்னு சொல்லவில்லை. நாம அத்தோட நிக்க கூடாது. நாம இன்னும் ரொம்ப பிராட் ரொம்ப வைடியா உள்ள போய் இவங்க வந்து என்னென்னலாம் உள்ள டெபினிஷன்ல மாத்திருக்காங்க. சட்டம் அப்படிங்கறது அடிப்படையில பாத்தீங்கன்னா சொற்கள் தான். இந்த ஒவ்வொரு சொற்களையும் வச்சு ஒருத்தரை கைது பண்ண முடியும், ஒருத்தர் தூக்குல தொங்க வைக்க முடியும், ஒருத்தர் விடுதலை செய்ய முடியும். சொற்கள் அவ்வளவு முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு. சோ அப்ப இவங்க உள்ள சொருகி இருக்கக்கூடிய சொற்கள் முழுக்க முழுக்க இந்தியாவில் வாழக்கூடிய மக்களுக்கு வந்து மிகப்பெரிய ஆபத்தான விளைவிக்கக்கூடியதா இருக்கு. இல்ல நான் இன்னொரு எக்ஸாம்பிள், சின்ன எக்ஸாம்பிள் ஒன்று சொல்ற பாருங்க. இவங்க வந்து ஆர்கனைஸ்டு கிரைம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பத்தி பேசுறாங்க. அதுக்கு ஒரு சட்ட திட்டங்களை புது கிளாஸை கொண்டு வந்திருக்காங்க ஆர்கனைஸ்டு கிரைம் பத்தி. அந்த ஆர்கனைஸ்டு கிரைமை பத்தி இவங்க கொண்டு வரதுல இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, பிட் பேக்கெட் அடிக்கிறவன்ல இருந்து ஆர்ம் ஸ்டீலர் வரைக்கும் ஒரு ஆர்கனைஸ்டு கிரைம் பேட்டர்னுக்குள்ள கொண்டு வர மாதிரியான சில வேலைகளை செய்யறாங்க. சோ அப்போ இந்த சொற்கள் நமக்கு ரொம்ப ஆபத்தானதா இருக்கு. நீங்க எப்படி ஒரு சாதாரண எளிய மனசு செய்யக்கூடிய ஒரு குற்றத்தையும் வைத்து பழப்புக்காக நம்ம குற்றத்தை ஆதரிக்கல, ஒரு பிட் பேக்கெட் நம்ம ஆதரிக்கல, பட் ஆனா அவனும் ஒரு ஆர்ம்ஸை டீல் பண்றவனும் ஒண்ணு கிடையாது. இப்போ ஒரு தங்கத்தை கடத்தி விற்கிறவன், ஆர்ம்ஸை கடத்தி விற்கிறவங்க, இப்போ நீங்க வந்து ஒரு காட்டுக்குள்ள இருக்கக்கூடிய ஏதோ ஒரு பொருளை கடத்தி விற்கிறவங்களும் சாதாரணமா இருக்கக்கூடிய ஒரு 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 பிட் பேக்கெட்டையும் நீங்க ஒப்பீடு செய்யறது ரொம்ப தப்பு. சோ அப்ப இது மாதிரி நிறைய வார்த்தைகளை இவங்களுக்கு பிடிச்ச மாதிரி, இவங்களுக்கு சாதகமானது மாதிரி, அதிகார வர்க்கத்துக்கு சாதகமானது மாதிரியான ஒரு விஷயத்த அவங்க ரொம்ப மாத்திட்டே வந்திருக்காங்க. இதுல மாட்ட போறது, உண்மையிலே ரொம்ப கஷ்டப்பட போறது 2 கேட்டகரி ஆஃப் மக்கள் தான். ஒண்ணு, இந்துத்துவ சித்தாந்தத்துக்கு, ஆளும் கட்சியினுடைய சித்தாந்தத்துக்கு மாற்று சித்தாந்தம் பேசக்கூடிய அரசியல் செயல்பாட்டாளர்கள் எல்லாருமே மாட்டுவாங்க. அவங்களை நீங்க எதை சொல்லி வேணாலும் கைது பண்ணி போடலாம். ஏற்கனவே இந்தியா சட்டத்துல அந்த பிரச்சனை இருக்கு. இதுக்கு எல்லாத்துக்கும் அப்ரூவல் பண்ற மாதிரியான வேலைகளை செஞ்சுட்டாங்க. ரெண்டாவது ராகுல் காந்தி முதல் கைதே இருக்கணும் இல்லையா? ஆமா ஆமா, நீங்க சொல்றது கரெக்ட். நீங்க ராகுல் இப்போ வந்து பாராளுமன்றத்துல பேசுறதே இவங்களால டைஜஸ்ட் பண்ணிக்க முடியல. அவர் பேசுனதெல்லாம் நீக்குறாங்க. இவங்க வந்து ஏற்கனவே பார்லிமெண்டரி ஒரு புக்கு போட்டு இதெல்லாம் பார்லிமெண்ட்ல வந்து நீங்க பேசக்கூடாத சொற்கள்லாம் சொல்லி அவங்க பொதுவா கொடுக்குறாங்க. அது வழக்கமா கொடுக்கறதா. ஆனா இந்த பாத்தீங்கன்னா நாமெல்லாம் ராகுல் என்ன பேசினாருன்னு பார்த்தோம். அதுல ஒரே ஒரு வார்த்தைகள் கூட ஜனநாயகத்துக்கு விரோதமான வார்த்தை கிடையாது. அண்ணா நாராசா பேசினாங்க,
எல்லாமே ரொம்ப தரமான வார்த்தைகள், தரமான சொற்கள், தரமான ஒரு டிபேட் தான். ஆனா அது எல்லாத்தையும் நாங்க இவ்வளவு விஷயத்த நீக்கி இருக்கோம் அப்படின்னு ஓம் பிர்லா சொல்றாரு. பார்லிமெண்டரி அஃபேர்ஸ் டிபார்ட்மெண்டே சொல்றாங்க. நீங்க பார்லிமெண்ட்டுக்குள்ள பேசுறதே இவங்க சகிச்சுக்க முடியல. வெளியே வந்து மக்கள்கிட்ட பேசினா இவங்க வழக்கு போடுறதுக்கான எல்லா அம்சத்தையும் இவங்க ரெடி பண்றாங்க. இது இந்துத்துவ சித்தாந்தம் அல்லாத எல்லாத்துக்குமே ஒரு பெரிய ஆபத்து. இன்னொரு விஷயம் நான் சொல்றேன் கேளுங்க. இது வந்து அரசியல் செயல்பாட்டாளர்களுக்கு. இன்னொரு பக்கம் என்ன நடக்குது அப்படின்னா, பொதுமக்களை, ஏழை எளிய சாமானிய மக்களை, அதிகாரத்தில் எந்த பங்கெடுக்காத மக்களை, சாதிய ரீதியாக பிற்படுத்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்களை எல்லாத்தையும் ஒரு பழி வாங்குற மாதிரி இவங்க வந்து போலீஸுக்கு உச்சபட்ச அதிகாரத்தை கொடுத்திருக்காங்க. அதுல ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட் சொல்றேன் கேளுங்க. இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, புதுசா வந்திருக்கக்கூடிய சட்டத்துல ஒரு எஃப்ஐஆர் போடுறதுக்கு முன்னாடி, சிஎஸ்ஆர் எஃப்ஐஆர் எல்லாம் போடுறதுக்கு முன்னாடி ஒரு போலீஸ் நேரடியா போய் பிரிலிமினரி என்கொயரி பண்ணலாம். அவர் பிரிலிமினரி என்கொயரி பண்ணி இது எஃப்ஐஆர் போடலாமா வேண்டாமான்னு அவர் முடிவு பண்ணுவாரு அப்படிங்கிறாங்க. இந்தியாவில் ஏற்கனவே பாத்தீங்கன்னா நடைமுறையில போலீஸ்காரன் போய் நம்ம ஒரு எஃப்ஐஆர் வாங்குறதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டு, அது உண்மையில ரொம்ப கஷ்டமான விஷயம் தான். ஆனா இதுல சட்டமே உனக்கு ஒரு போர்ஷன்ஸை கொடுக்குது. நீ போய் ஒரு பஞ்சாயத்துனா நீங்க உட்கார்ந்து பேசிட்டு அதுக்கு பிறகு எஃப்ஐஆர் போடலாமா வேண்டாமா அப்படின்னு முடிவு பண்ணிப்போ. நாம ஒரு தெருவுல குடியிருக்கணும்னு வச்சுங்களேன். தெருவுல பக்கத்துல ஒரு பெரிய பணக்காரர் இருக்காரு, ஒரு செல்வாக்கான ஒரு ஆள் இருக்காரு அப்படின்னா, எனக்கு அவருக்கு ஒரு சின்ன பிரச்சனை, ஒரு பார்க்கிங்ல ஒரு பிரச்சனை, ஒரு அடிதடியா மாறிடுச்சு, அவர் என்ன அடிச்சிட்டாரு அப்படின்னா, நான் ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் ஐயா அப்படி பண்ணிட்டாங்க ஐயா, தயவுசெய்து வந்து பாருங்க ஐயா அப்படின்னு சொன்னா, எனக்கு மேல எஃப்ஐஆர் போடுங்க, என்ன அடிச்சிட்டாங்கன்னு கேட்கும்போது அவர் என்ன சொல்லுவாரு, இல்ல நான் வந்து என்கொயரி பண்ணிட்டு தான் நான் அதை போடுவேன் பாரு. அவர் நேரா வருவாரு, வந்த உடனே என் வீட்டுல உட்காந்து என்ன என்கொயரி பண்ணுவார், பண்ண மாட்டார். அந்த பணக்காரங்க, அதிகார பலம் உள்ளவங்க, அரசியல் பலம் உள்ளவங்க, இவங்கள்ட்ட போய் உட்காந்து பேசுவார். என்ன அவங்களை பத்தி ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க, என்ன பிரச்சனை, இது எப்படி பண்ணலாம், அவங்க என்ன சொல்றாங்களோ அதை கேட்பாரு. அப்ப அந்த பிரிலிமினரி என்கொயரியில இந்த கேஸுக்கு இவர் சொன்னதுக்கு எஃப்ஐஆரே போட வேண்டிய தேவையில்லைன்னு போலீஸ் முடிவு பண்ணிட்டாருன்னா எஃப்ஐஆர் போட மாட்டாரு. சோ அப்ப இது வந்து கட்ட பஞ்சாயத்தை உருவாக்குறதுக்காக போலீஸ் ஸ்டேஷன்ல போலீஸ் உட்கார்ந்து ரெண்டு பார்ட்டிக்கு இடையில கட்ட பஞ்சாயத்து பேசுறதுக்கு அதிகாரத்தை கொடுத்த மாதிரி இருக்கு இந்த சட்டம். இது ஒரு பக்கம். இன்னொன்னு பாருங்க, காலங்காலமா கைவிலங்கு போடக்கூடாது அப்படின்னு உச்சநீதிமன்றம் சொல்லிக்கிட்டு இருக்கு. பல வழக்குகள்ல மாடலா எக்ஸாம்பிளா கைவிலங்கு போடாதீங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இவங்க என்ன சொல்லிருக்காங்கன்னா, நேச்சர் அண்ட் கிராவிட்டி ஆஃப் த கிரைம் போலீஸ் எப்படி ஃபீல் பண்றாரோ அதன் அடிப்படையில அவர் வந்து கைவிலங்கு போட்டுக்கலாம் அப்படிங்கிறாங்க. முதல்ல அந்த கைவிலங்கு அப்படிங்கிறது உண்மையிலேயே ஒரு ஒரு மனிதனுக்கு, ஒரு மனிதனுடைய மாண்பை ஒட்டுமொத்தமாக சிதைக்கிற ஒரு வேலை. குற்றமே ப்ரூவ் பண்ணப்படல, கோர்ட்ல அவங்களுக்கு வந்து தண்டனையே கொடுக்கப்பட்டிருக்காது, அவர் மீதான குற்றம் நிரூபிக்கவும் பட்டிருக்காது. ஆனா நீங்க அவர் வந்து விலங்கு போட்டு கோர்ட்டுக்கு இழுத்துட்டு வர்றீங்க அப்படின்னா, அந்த மனிதன் குற்றம் செய்யலன்னு நாளைக்கு நிரூபிக்கப்பட்டா அந்த மனிதனுடைய மாண்பு என்ன ஆகுது? இந்த சட்டங்கள் அறிமுகப்படுத்தப்பட்டப்ப அமித்ஷா வந்து பார்லிமெண்ட்ல சொல்றாரு, தண்டனைகள் அதிகமானாதான் குற்றங்கள் குறையும்னு சொன்னாரு. இன்னொன்னு, இது வந்து ஜனநாயகத்தை பாதுகாப்பதற்கான நடவடிக்கையாக தான் இந்த சட்டங்கள் மாற்றப்படுதுன்னு சொன்னாரு இல்லையா? அதுல எல்லாம் முரண்படுறீங்களா நீங்க? 100% முரண்படுறேன். நீங்க இது மட்டும் கிடையாது, அமித்ஷா எது பேசினாலும் அதில் நான் முரண்படுறேன். ஏன் சொல்றேன் அப்படின்னா, அவங்க எதுக்கு என்ன நடக்குதோ அதுக்கு நேர் எதிரான விஷயத்தான் சொல்லுவாங்க. முதல்ல ஒரு அமைச்சர் சொல்லலாமா, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அமைச்சர் நான் போலீஸுக்கு அதிகமான அதிகாரம் கொடுத்துக்கிறேன் அப்பதான் சமூக எல்லாரும் அந்த சொற்களே சொல்லக்கூடாது. அதே வந்து ஜனநாயகத்துக்கு நேர் விரோதமானது. அவரே சொல்றாரு, நாம் ஒரு காலனிய கால சட்டத்துல இருந்தோம் அப்படிங்கிறாரு. உண்மையிலேயே காலனிய கால சட்டம் அப்படிங்கிறது ரொம்ப நெருக்கடியான ஒரு சட்டம். போலீஸுக்கு இன்னைக்கு எவ்வளவு அதிகாரம், நடைமுறையில் இருக்கக்கூடிய அதிகாரம் இருக்கு. நடைமுறை அதிகாரங்கிறது வேற. நம்ம போலீஸ் ஸ்டேஷன்ல ஒரு சாதாரண ரோட்ல போகும்போது ஒரு போலீஸ ஒரு கான்ஸ்டபிள பார்த்தாலே நமக்குள்ள ஒரு சின்ன ஒரு பயம், குற்றமே செய்யலனாலும் அந்த ஒரு தன்மை அப்படிங்கிறது இது ஒரு விதமான, ஏற்கனவே இந்திய சமூகத்துல ஜாதிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. அது ஒரு ஃபியூடல் சமூகமா தான் கல்டிவேட் ஆயிருக்கு. இதுல பிரிட்டிஷ்காரன் வந்து ஒரு போலீஸை வந்து ஒரு பெரிய அதிகாரமா கொண்டாந்து நிறுத்தும் போது அது நமக்குள்ள சேர்ந்திருக்கு. ஆனா இது ஐரோப்பா அமெரிக்கால இந்த அப்ரோச் கிடையாது. ஒரு போலீஸை பார்த்து அங்க இருக்கக்கூடிய ஒரு சிட்டிசன் இப்படி எல்லாம் நினைக்க மாட்டான். ஏற்கனவே நமக்கு அந்த சிக்கல் இருக்கு. இப்ப வந்து நான் வந்து காப்பாற்ற போறேன், அதீதமான அதிகாரம் கொடுத்துட்டு போறேன் அப்படிங்கிறாரு. இவர் சொல்றாரு பாத்தீங்களா, நான் அதீதமான அதிகாரம் கொடுத்தா போலீஸ் கட்டுப்பாட்டுல வச்சிருந்தா பாதுகாப்பு, ஜனநாயகம் இதெல்லாம் சாமானிய மக்களுக்கு தான். ஆனா RSS காரணம் கிடையாது. அவரை பாதுகாக்கிற மாதிரி சில சட்ட திருத்தம் பண்ணிருக்காரு. அதான் என்ன நான் அப்புறம் சொல்றேன். அதுக்கு முன்னாடி பாருங்க, போலீஸுக்கு இந்த ஹேண்ட்கப்ஸ் போடக்கூடிய கலாச்சாரத்தை இவங்க தூண்டுறாங்க. இது என்ன அப்படின்னா, இது இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இப்ப சமூகத்துக்காக ஒருத்தர் குரல் கொடுக்குறாரு, இவர் வந்து ஒரு சேனல்ல பேசியிருக்காரு, ஒரு கட்டுரை எழுதியிருக்காரு, மக்களுக்காக போராடி இருக்காரு அப்படிங்கும் போது அவரை சங்கிலி போட்டு அவர் வந்து கூட்டு போய் நிக்க வைக்கிறது. ஒரு பொது சமூகத்தின் முன்னாடி, ஒரு சிவில் சமூகத்தின் முன்னாடி அப்படி நிக்க வைக்கும் போது சிவில் சமூகம் அந்த மனிதரிடமிருந்து அப்புறப்பட்டு நிற்கும். அவனுக்கு ஒரு சின்ன அச்சம் வரும். ஒரு பையன் இருக்கான், அவங்க அப்பா எந்த குற்றமே செய்யல, ஆனா கையில விலங்கு போட்டு அவரை வந்து நீதிமன்றத்தில் இழுத்துட்டு போறதை பார்த்தானா
அந்த குழந்தையினுடைய மனம் என்னவாக மாறும்? அவர் குற்றம் செய்யாதவர். ஏன்னா இன்னைக்கு பெரும்பாலான கோர்ட்ல போய் நீங்க பாத்தீங்கன்னா வழக்குல விடுதலை தான் ஆயிட்டு இருக்காங்க. நீங்க யுஏபிஎஸ் சட்டத்தை எடுத்துங்க. யுஏபிஎஸ் சட்டத்துல கைதானதுல 96% பேருக்கு மேல இது வரைக்கும் எந்த குற்றம் நிரூபிக்கப்படல. இவங்க வந்து அவர் வந்து கார்ல் மார்க்ஸ் புக் வச்சிருந்தாரு, அவர் வந்து அந்த புக் வச்சிருந்தாரு, அவர் வந்து அவங்களுக்கு கடிதம் எழுதினாரு, இவங்க லேப்டாப்ல நாங்க இது வச்சிருந்தாங்க. ஏன்னா கைதானவங்க எல்லாமே இப்ப ரீசெண்டா நீங்க பல பேரை கைது பண்ணிச்சு கடந்த 5 வருஷத்துல அது எல்லாமே பெரிய அறிவுஜீவிகள், ஒரு நல்ல சமூக செயல்பாட்டாளர்கள். இவ்வளவு பேர்த்த கைது பண்ணி உள்ள போடும்போது அவங்க யாருமே வந்து வன்முறையில இறக்கக்கூடியவங்க கிடையாது. இதெல்லாம் மனசுல வச்சுதான் பாத்தீங்கன்னா புதுசா அந்த தீவிரவாதங்கிற பேரை மாத்தும் போதே ஒருத்த வன்முறை தீவிரவாதம் இருக்கு அவங்க எப்படி எல்லாம் மாத்துறாங்க அப்படின்னா வன்முறை பண்ணிருக்கணும்னு அவசியமே கிடையாதுன்னு மாத்துறாங்க. அந்த அளவுக்கு அவங்க மாத்துறாங்க. அதனாலதான் சொல்றேன், அமித்ஷா அப்படிங்கிறவர் வந்து அவர் முழுக்க முழுக்க இந்தியாவை ஒரு போலீஸ் ஸ்டேட்டா மாத்தணும்னு பாக்குறாரு. முழுக்க முழுக்க இது ஒரு போலீஸ் ராஜ்யமாக. இன்னைக்கு இதை மாத்திட்டு ஒட்டுமொத்தமா லா அண்ட் ஆர்டர், இன்னைக்கு ஸ்டேட் கண்ட்ரோல் இருக்கிற லா அண்ட் ஆர்டரை அடுத்து சென்ட்ரல் கண்ட்ரோலுக்கு கொண்டு வருவாங்க. நீங்க ஒட்டுமொத்தமா சென்ட்ரலுக்கு ஒரு லா அண்ட் ஆர்டர் போயிடுச்சு அப்படின்னா தமிழ்நாட்டுல ஏதோ ஒரு கிராமத்துல இருக்கக்கூடிய ஒரு பஞ்சாயத்து தலைவர் அவர் ஒரு கட்சி சார்பா இருக்காரு அப்படின்னா அவரை வந்து தூக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டாங்க அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் அவர் திமுக காரப்பா, பாஜக நினைக்குது டெல்லியில உட்காந்துட்டு அண்ணாமலை சொல்றாரு, இப்ப கரூர்ல இந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு கவுன்சிலர், ஒரு பஞ்சாயத்து போர்டு பிரசிடென்ட் எனக்கு தொந்தரவா இருக்காரு, தூக்குங்க அப்படின்னா டெல்லியில இருந்து அவங்க தூக்குவாங்க. ஏன்னா அவங்க கிரிமினல் ப்ரொசீடிங் கோட்ல இருந்து ஐபிசில இருந்து எல்லாத்தையுமே அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வருவாங்க. அடுத்த அவங்களுடைய ஒர்க்கே அதுதான். அவங்க வந்து மாநில அதிகாரம் தான், மாநில அரசுகள் தான் லா அண்ட் ஆர்டர் இப்போ வரைக்கும் பார்த்துக்கிட்டு இருக்கு. அந்த மாநில அரசாங்கத்தையே மதிக்காம கேட்காம இஷ்டத்துக்கு இவங்க லா அண்ட் ஆர்டரை மாத்துறாங்க, ஐபிசியே மாத்திருக்காங்க. அதைத்தான் நம்ம முதலமைச்சர் கேட்கிறாரு, நீங்க பாட்டுக்கு யாரு கேட்டு மாத்துனீங்க அப்படிங்கிறது அவருடைய வெளிப்படையான கேள்வி. எப்படி மாத்த முடியும்? எந்த மாநில அரசுக்கு கேட்டீங்க? மாநிலத்துல ஒரு மினிஸ்டர் இருக்காரு, சட்ட அமைச்சர் இருக்காங்க, எல்லா மாநிலத்துக்கும் சட்ட அமைச்சர் இருக்காங்க, எல்லா மாநில சட்ட அமைச்சர் வர வச்சு உட்கார வச்சு ஒரு டிஸ்கஷன் பண்ணுங்க. நீங்க ஒரு பெரிய சட்டத்தை மாத்த போறீங்க, ஒரு அடிப்படை மாற்றத்தை செய்ய போறீங்க. ஏற்கனவே இந்தியாவில சட்டம் எழுதப்படும் போது 3 ஆண்டுகள் 4 ஆண்டுகள் உட்கார்ந்து விவாதங்கள் நடத்தப்பட்டுச்சு. நீங்க இஷ்டத்துக்கு நீங்க பாட்டுக்கு வருவீங்க, ஒரு 3 மாசத்துல வந்து ஒரு சட்டத்தை கொண்டு வருவீங்க அப்படின்னா அப்ப மாநிலம் எதுக்கு இருக்கு? மாநிலத்துல சட்ட அமைச்சர் எதுக்கு இருக்காங்க? ஒரு முதலமைச்சர் எதுக்கு இருக்காங்க? நீங்க எல்லா சட்ட அமைச்சரும் கூப்பிடுங்க, எல்லா மாநிலத்துல வரட்டும். நாங்க எங்க தமிழ்நாட்டுல இருந்து எங்களுக்கு தெரிஞ்ச ஜட்ஜு ரிட்டையர்ட் ஆனவங்க எல்லாத்தையும் அனுப்புறோம், மினிஸ்டர் போவாங்க, எல்லாரும் உட்காருங்க, 6 மாசம் 1 வருஷம் டிஸ்கஸ் பண்ணுங்க, என்னென்னலாம் மாத்திருக்குன்னு சொல்லுங்க, அதை பார்லிமெண்ட்ல ஸ்பெஷல் செஷனா கொண்டு டிஸ்கஸ் பண்ணுங்க. 10ஓட 11 கொண்டு சொருவிட்டு போறதுக்கு இது என்ன சாதாரண சட்டமான்னு கேட்கறாங்க. அதனால இவங்க வந்து ரொம்ப மோசமான மாற்றங்களை செஞ்சிருக்காங்க. போலீஸ்க்கு அதீத அதிகாரம், கூடுதல் அதிகாரம் பாருங்க போலீஸ்க்கு. போலீஸ் ஸ்டேஷனுக்கு நீங்க போயிட்டீங்கன்னா சில ஆக்ட கொண்டு வந்திருக்காங்க. இதுக்குள்ளேயே நம்மளுடைய டிஎன்ஏ எடுக்கிறதுக்கான அதிகாரம், அதே மாதிரி கண்ணோட ரெட்டினா எடுக்கிறதுக்கான அதிகாரம், நம்மளுடைய வழக்கமா கை இம்ப்ரெஷன் எல்லாம் எடுப்பாங்க, தம் இம்ப்ரெஷன் எல்லாம் எடுப்பாங்க. ஒட்டுமொத்தமா நம்மளுடைய பேச்சு, நம்மளுடைய குரல், நம்மளுடைய எழுத்து எப்படி இருக்கு, ஹேண்ட் ரைட்டிங்கு, காலோட இம்ப்ரெஷன், கையோட இம்ப்ரெஷன், ஒரு மனுஷனுடைய எல்லா பாகம் எல்லா ஆதாரங்களையும் எடுத்து டிஎன்ஏ முதல் கொண்டு எடுத்து டெல்லியில இருக்கக்கூடிய என்சிஆர்பில சேவ் பண்ணி வைக்கணும் அப்படிங்கிறாங்க. நான் என்ன கேட்கிறேன், நான் என்ன சாதாரண ஒரு குடிமகன் தானே, ஒரு சாதாரணமா ஒருத்தன் ஒரு குற்றம் பக்கத்து வீட்டோட சண்டை அடிச்சுட்டான், ஒருத்தனை ஜெயிலுக்கு போறான், அவனை நீ எதுக்கு வந்து மிகப்பெரிய குற்றவாளியா மாத்துற? சில நேரத்துல பாத்தீங்கன்னா அந்த பெண்களை ரேப் பண்ணிட்டாங்க, குழந்தைகள் பாலியல்ல வந்து சுரண்டிட்டாங்க அப்படிங்கும் போது டிஎன்ஏவை எடுத்து சில விஷயங்களை ப்ரூவ் பண்றதுக்காக பயன்படுத்துறது வழக்கம், அதை செய்யலாம், தப்பு கிடையாது. அது தனி மனித சுதந்திரத்தை மீறின விஷயம் கிடையாது. மிகப்பெரிய குற்றவாளி பெண்கள் மீதும் குழந்தைகள் மீதும் தவறாக நடந்து கொள்ளுகிறவங்களால எப்படி வேணாலும் ட்ரீட் பண்ணலாம், சட்டத்தின் உட்பட்டு. ஆனா நீங்க இது வந்து பொதுவான அப்ளிகேஷனுக்கே கொண்டு வரீங்க, டிஎன்ஏவை எடுக்கல. ஏன் டிஎன்ஏ எடுத்து நீங்க என்சிஆர்பி ஸ்டோர் பண்ணி வைக்க வேண்டிய தேவை இருக்கிறது? 7 வருஷம் வச்சிருப்போம், 8 வருஷம் வச்சிருப்போம், அதுக்கு மேல தேவையில்லைன்னா நாங்க விட்டுருவோம் அப்படின்னா இதே ஒரு தனி மனித சுதந்திரத்தை, சாமானிய மக்களை ஒட்டுமொத்தமா இல்லாம பண்ணக்கூடிய ஒரு செயல். இது எல்லாம் இருக்கு. இது மாதிரி நீங்க நாம சொன்னது எல்லாமே ஒரு சில கட்டுரை தொகுப்புல இருந்து, ஆய்வு பண்ணப்பட்ட தொகுப்புல இருந்து எடுத்து நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். இன்னும் முழுசா ஆய்வு பண்ணி ஒவ்வொரு கிளாஸா எடுத்து ஒவ்வொரு செக்ஷனா எடுத்து இது என்னென்னலாம் இருக்குன்னு ஆய்வு பண்ணாங்க அப்படின்னா நமக்கு அதிர்ச்சியான பல தகவல்கள் தொடர்ச்சியா வெளியே வரும். ஏன்னா அவ்வளவு விஷயத்தை இவங்க பண்ணிருக்காங்க. இதுல இன்னொரு குறிப்பிட்ட ஒரு விஷயம் என்னன்னா, நீங்க வந்து இப்ப ரோட்ல மக்கள் வந்து போராடுறாங்கன்னு வச்சுங்களேன், அவங்கள வந்து தடியடி கொண்டு கலைக்கணும் அப்படின்னு போலீஸ் நினைச்சிருச்சு அப்படின்னா இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட்டோட அப்ரூவல் வேணும். சும்மா எல்லாம் துப்பாக்கி பயன்படுத்திட முடியாது, எதுவுமே பயன்படுத்துறதுக்கு முன்னாடி ஒரு டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட்டோட ஒரு அப்ரூவல் வேணும் ஃபோர்ஸ்டா அவங்களை கலைக்கிறதுக்கு. ஆனா இப்ப டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட்லாம் தேவை கிடையாது. ஏதாவது ஒரு எக்ஸிக்யூட்டிவ் மேஜிஸ்ட்ரேட், ஒரு தாசில்தாரு, அது கீழே ரேங்க்ல இருக்கவங்க யாரோ ஒருத்தன் கையெழுத்து போட்டாலே நீங்க வந்து எந்த போராட்டத்தினாலும் அடிச்சு கலைச்சு தூக்கி போட்டு போயிட முடியும்.
அப்போ மக்கள் போராட விடக்கூடிய மக்கள், ஜனநாயகமாக ரோட்டில் நின்று போராடி வரக்கூடிய மக்களை கூட அவங்க பேசக்கூடாது, அவங்க எழுதக்கூடாது, அவங்க ஒன்று கூட கூடாது அப்படின்னு நினைக்கக்கூடியதுதான் இந்த சட்டம். இதுதான் போலீஸ் ஸ்டேட். ஒரு 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 நாட்டை ஏதோ பெரிய மன்னராட்சிக்கு கீழே கொண்டு வர மாதிரியான சட்ட திருத்தங்களை இவங்க மாத்திருக்காங்க. நாம இவங்க பேரை மாத்துறாங்க அப்படிங்கிற ஸ்டாண்டை தாண்டி இவங்க உள்ள என்னென்னலாம் மாத்திருக்காங்க அப்படின்னு பார்க்க வேண்டிய நேரம் நமக்கு வந்திருக்கு. சோ இவ்வளவு மோசமான விஷயங்களை இவங்க தொடர்ச்சியா மாத்தி வச்சிருக்காங்க. இதுல நீங்க சொன்னீங்க இல்லையா, இப்ப ஆர்எஸ்எஸ்க்கு சாதகமாக, ஆர்எஸ்எஸ் காரர்களுக்கு சாதகமாக சில விஷயங்கள் உள்ள இருக்கு அப்படின்னு, அது என்ன விஷயங்கள் சொல்ல முடியுமா? இப்ப நீங்க பாத்தீங்கன்னா இவங்க என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, இந்தியாவோட அரசியலமைப்பு சட்டத்துல 2005 ஒரு அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்து இன்சர்ட் பண்ணாங்க. 153 ஏன்னு ஒரு சட்டப்பிரிவு கொண்டு வந்தாங்க. அது எதுக்கு அப்படின்னா, பொதுவெளியில் ஆயுதங்களை பயன்படுத்துறது, ஆயுதத்தை எடுத்துட்டு ப்ரொசீடிங்ஸ் போறது, அதாவது ஒரு ரேலி பண்ணி காமிக்கிறது, பயிற்சி எடுக்கிறது பொதுவெளியில, இது மாதிரி விஷயங்களுக்கு எல்லாம் அலௌட் இல்லை அப்படின்னு இந்தியாவில சட்டம் இருக்கு. இந்தியாவில சட்டம் இருந்தாலும் கடந்த 15, 10, 18, 20 வருஷமா அது முறையாக ஃபாலோ பண்ணப்படல. நீங்க இந்த ஆர்எஸ்எஸ் காரன் பாத்தீங்க அப்படின்னா, அந்த விஹெச்பி காரன், பஜ்ரங் காரன் பாத்தீங்க அப்படின்னா ஆயுத பயிற்சி எடுப்பான். கூகுள்ல போய் உட்கார்ந்து இந்துத்துவாவினுடைய ஆர்ம்டு பிராக்டிஸ் எடுத்துனீங்கன்னா 100 போட்டோ வரும். அவ்வளவு வீடியோஸ் இருக்கு, எல்லாமே ஆதாரம் இருக்கு. அவங்க வந்து ட்ரௌசரை போட்டுக்கிட்டு பொது வெளியில நின்றுக்கிட்டு பயிற்சி எடுத்துட்டு இருப்பாங்க ஒரு கிரவுண்ட்ல. இதெல்லாம் ஆதாரம் இருக்கு. நீங்க இந்த சட்டத்தை மாத்தும் போது அந்த செக்ஷன் 153 ஏவை இல்லாமே பண்ணிட்டாரு அமித்ஷா, அது நீக்கிட்டாரு. அப்ப நம்ம கேட்கிறோம், ஏன் நீக்குறீங்க? அப்ப இது அரசுக்கு சாதகமா பண்ற விஷயம். இந்தியாவிலேயேங்க ஒரே ஒரு அமைப்பு தான் ஆயுதத்தை வச்சு பப்ளிக் ப்ரொடெக்ஷன் பண்ணக்கூடிய அமைப்பு. கையில சூடாயுதத்தை தூக்கிட்டு திரிவானுங்க, கையில கத்தியை தூக்கிட்டு திரிவாங்க. பெண் பிள்ளைகளா இருக்கும், ஆர்எஸ்எஸ்ல வந்து மார்ச் பண்ண சொல்லி கையில கத்தியை கொடுத்துருப்பாங்க, துப்பாக்கி பிராக்டிஸ் வேற பண்றாங்க. சோ அப்ப இதுல இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இப்ப பிஜேபி ஆளக்கூடிய மாநிலங்கள், இப்ப நீங்க வந்து உத்தரப்பிரதேசம் எடுத்துங்க, அங்க வந்து கிட்டத்தட்ட 13,29,584 பேர் லைசன்ஸோட துப்பாக்கி வச்சிருக்காங்க. 13 லட்சம் பேர் லைசன்ஸோட துப்பாக்கி வச்சிருக்காங்க. அதுல யோகி வந்ததுக்கு பிறகு மட்டுமே, அவர் முதலமைச்சரா வந்ததுக்கு பிறகு 51,670 பேருக்கு துப்பாக்கிக்கு புதுசா லைசன்ஸ் கொடுத்திருக்காரு. ஏன்னா இதுக்கு முன்னாடி அவரு அகிலேஷ் இருந்தப்ப இந்த புதுசா லைசன்ஸ் கொடுக்கறதுக்கு தடை கொண்டு வந்துட்டாரு. யூபியில வந்து ஆயுத கலாச்சாரம் அதிகமா இருக்குன்னு சொல்லி யூபியில வந்து ஆயுதங்களுக்கு லைசன்ஸ் எல்லாம் கொடுக்காதீங்க, ஆயுதத்தை குறைக்கணும்னு சொல்லி இருந்த லைசன்ஸ் சில பேருக்கு ரத்து பண்ணாங்க, லைசன்ஸ் கொடுக்கறத நிறுத்தினாங்க. ஆனா இவர் வந்த உடனே லைசன்ஸ் அதிகப்படுத்தி 51,770 பேருக்கு லைசன்ஸ் கொடுத்துருக்காரு. இப்ப இந்தியா முழுக்க இவங்க என்ன சொல்றாங்கன்னா, யோகி பயங்கரமா ஆட்சி பண்றாருப்பா, லாண்ட் ஆர்டர் எல்லாம் பக்காவா இருக்குப்பா, அவங்க பக்காவா லாண்ட் ஆர்டர் இருக்கு அப்படின்னு எதுக்கு இவ்வளவு பேருக்கு லைசன்ஸ் நீங்க கொடுத்தீங்க? மணிப்பூர்ல ஒரு வருஷமா கலவரம் நடக்குது. 2018 இன்னைக்கு மணிப்பூருடைய முதலமைச்சர் பிரன் சிங் வந்து முதலமைச்சரா வந்ததுக்கு பிறகு 8000 பேருக்கு லைசன்ஸ் ஃப்ரெஷ்ஷா கொடுத்திருக்காரு துப்பாக்கி வச்சுக்கிறதுக்கு. இன்னைக்கு அங்க பிரச்சனையே மணிப்பூர்ல என்னன்னா, போராட்ட காலத்துல மக்களை ஒடுக்கக்கூடியவன் துப்பாக்கி வச்சிருக்கான் தான் பிரச்சனையே. கேட்டா போலீஸோட துப்பாக்கியை அடிச்சு உடைச்சு ஸ்டேஷன் எடுத்துட்டு போயிட்டான் அப்படின்னு சொல்றாங்க. எனக்கு என்ன சந்தேகம் வருதுன்னா, 2018 பிறகு நீங்க எதுக்காக 8000 பேருக்கு லைசன்ஸ் கொடுத்தீங்க? அந்த 8000 பேர் யார்? அந்த லிஸ்ட்டை வெளியிடுது. அதுல ஒரு 100 பேராவது கூட ஆர்எஸ்எஸ் காரனா இருக்க மாட்டானா அப்படின்னு ஒரு கேள்வி நமக்கு வருது. அப்போ அதே மாதிரி இங்க 13 லட்சம் பேர் மாநிலத்துல போலீஸ்டே அவ்வளவு துப்பாக்கி கிடையாது. உத்தரப்பிரதேசத்துல போலீஸ்டே அவ்வளவு துப்பாக்கி சொல்றத பார்த்தா எப்படி இருக்குன்னா, அது வந்து இந்த சட்டங்கள் மூலமாக அனைவருமே துப்பாக்கி வச்சுக்கலாம், போராடணும், இல்ல ஆயுதங்கள் வச்சுக்கலாம், ஆயுத குழுக்களாக மாத்த போறாங்க இந்த இந்தியாவையே அப்படின்ற மாதிரில இருக்குது. நீங்க நான் என்ன சஸ்பென்ஷன் வைக்கிறேன் அப்படின்னா, நீங்க சட்ட ஒழுங்கை பாதுகாக்கிறேன்னு சொல்லிட்டு பிஜேபி ஆளக்கூடிய மாநிலங்கள் எல்லாம் துப்பாக்கிக்கு ஒரு பக்கம் லைசன்ஸ் கொடுத்துட்டு, இன்னொரு பக்கம் செக்ஷன் 153 ஏவை நீங்க ரிமூவ் பண்றீங்க. அதாவது ஆயுதம் வச்சு பிராக்டிஸ் பண்றதையும் ஆயுதம் வச்சு ப்ரொசெஷன் பண்றதையும் நீங்க நீக்கிறீங்க. இந்த கேள்வியை நான் மட்டும் கேட்கல, உச்சநீதிமன்றத்துடைய மூத்த வழக்கறிஞர் மோகன் கோபால் நேரடியாக கட்டுரை எழுதி அவர் கேட்கிறார். அவர் தான் அந்த கொஸ்டின் மார்க் முன்வைக்கிறார். அவருடைய கருத்தை தான் நான் எடுத்து சொல்றேன். நான் வந்து ஒரு லீகல் எக்ஸ்பர்ட், ஒரு லீகல் எக்ஸ்பர்ட்டோட கன்சல்டண்டா அந்த தகவல் எடுத்து முன்வைக்கிறேன். அவர் கேட்கக்கூடியது ஒரு நியாயமான கருத்து. அதே கருத்தை நானும் கேட்கிறேன். இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு குடிமகனும் கேட்கணும். நீங்க வந்து பப்ளிக் ப்ராசஸ்ல மாஸ்டர்ல துப்பாக்கி பயன்படுத்துறதுக்கான கூடாதுன்னு சொன்ன ஸ்பெஷல் சட்டத்தை நீக்கிருக்கீங்க ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் பிஜேபி ஆளக்கூடிய மாநிலங்கள்ல துப்பாக்கி எல்லாம் அதிகமா கொடுத்துருக்கீங்க. இது எங்களுக்கு சந்தேகம் வருது. ரெண்டாவது விஷயம், இந்த லிச்சிங் அப்படிங்கிற விஷயம், கும்பல் கொலைகள், கும்பலா ஒருத்தனை அடிக்கிறது, அவன் இந்த மதத்தை சார்ந்தவன் இந்த மொழியை சார்ந்தவங்கிறதுக்காக அவன் அடிக்கிறதுக்காக நாங்க சிறப்பு சட்டம் கொண்டு வரோம் அப்படின்னு சொன்னாங்க. கொலை, அதாவது இந்த குறிப்பிட்ட விஷயத்துக்காக ஒருத்தரை நான் கொலை பண்ணேன் அப்படின்னா அது லிஞ்சிங்கா மாத்துறதுக்காக உங்க சட்டம் கொண்டு வந்தான்னு சொன்னாங்க. நானும் ரொம்ப சந்தோஷப்பட்டேன், பரவாயில்ல லிஞ்சிக்கு ஒரு நல்ல சட்டம் கொண்டு வராங்க அப்படின்னு. அதுல பாருங்க, அந்த சட்டத்துல என்ன இருக்கு அப்படின்னா, மர்டர் ஆன் த கிரவுண்ட் ஆஃப் ரேஸ், காஸ்ட், கம்யூனிட்டி, செக்ஸ், பிளேஸ் ஆஃப் பர்த், லாங்குவேஜ், பர்சனல் பிலீஃப் ஆர்
எனி அதர் கிரவுண்ட். இதுல ரிலீஜன்ங்கிற வார்த்தை கிடையாது. கடந்த 10 வருஷத்துல மாட்டுக்கறி வச்சிருந்தாங்க அப்படின்னு சொல்லி எவ்வளவோ இஸ்லாமியர்களை அடித்து இவங்க துன்புறுத்தி கொலை வரைக்கும் பண்ணிருக்காங்க. மரத்துல கட்டி போட்டு எரிச்சிருக்காங்க. தினம் இப்போ இப்போ இந்த 3வது முறை ஜெயிச்சதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா தேர்தல் ரிசல்ட் வந்து 4 நாள்லயே மத்திய பிரதேசல ஒரு இஸ்லாமியர்கள் வீடுகள்ல மாட்டுக்கறி இருந்துன்னு சொல்லி 11 வீட்டை அடிச்சிட்டாங்க. உத்தரப்பிரதேசத்துல வீட்டை அடிக்கிறதுங்கிறது ஒரு கலாச்சாரம். அதுக்கு பேர் புல்டோசர் ஜஸ்டிஸ்னே சொல்லிக்கிறாங்க. யோகி ஆதித்யநாத் புல்டோசர் பாபான்னு சொல்லிக்கிறாங்க. உத்தரகாண்ட்ல இது நடக்குது. மக்களை டீஸ் பண்றது, அசிங்கமா திட்டுறது, நீங்க வந்து அவங்களுடைய பொருளை திருடுறது, போய் அடிச்சு புடுங்கிறது, அவங்கள கொலை பண்றது, காயப்படுத்துறது, இதை நீ மதத்தின் பேரால் செஞ்சா லிஞ்சிங் இல்ல, ஸ்பெஷல் ஆக்ட் பொருந்தாது. ஆனா மொழியின் பேரால் செஞ்சா, இப்ப வட இந்தியாவிலிருந்து ஒருத்தர் வர்றாரு, பீகார் பெங்கால்ல இருந்து ஒருத்தர் வர்றாரு அப்படின்னா அவர் பெங்காலி, பீகாரி, வட இந்தியாக்காரர், இந்திக்காரர் அப்படிங்கிறதுக்காக ஒரு தமிழர் போய் அவர் அடிச்சிட்டாருன்னு வச்சுங்களேன், அது லிஞ்சிங் ஆக்ட் கீழே வந்துடும். ஆனா ஒருத்தர் இஸ்லாமியரா இருந்து ஒரு இஸ்லாமியன் என்கின்ற காரணத்துக்காக மத கால் போடு ஒருத்தர் அடிச்சா அது லிஞ்சிங் கீழே வரல. அப்ப யாரை காப்பாத்துறதுக்காக இந்த வார்த்தையை இவங்க நீக்கிறாங்க? ஏன்னா நீங்க கடந்த 10 வருஷத்துல இஸ்லாமியர்களை தாக்கியதற்காக அத்தனை எஃப்ஐஆர் பதிவாயிருக்கு. அதே ஒரு பெரிய விஷயம் தான். எஃப்ஐஆர் வந்து பிஜேபி மாநிலத்துல இந்துத்துவ சக்திகள் மேல எஃப்ஐஆர் போடுறதே ஒரு பெரிய விஷயம் தான். அந்த எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க. அப்ப இந்த எஃப்ஐஆர் பழைய எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க. இதுல சில ஐபிசி படி சில தண்டனைகள் கிடைக்கலாம். ஆனா லிஞ்சிங்க்கு புது சட்டம் நாங்க மர்டர் வரைக்கும் கூட இழுத்துட்டு போறோம். கொலைக்கு அவங்களை வந்து நாங்க வந்து லைஃப் இம்ப்ரிசன்மெண்ட் கொடுக்குற அளவுக்கு கூட நாங்க செய்யறோம்னு சொல்லக்கூடிய இந்த லிஞ்சிங் சட்டத்துல நீங்க ரிலீஜன்ங்கிற வார்த்தையை எடுத்திருக்கீங்க அப்படின்னா நீங்க யாரை காப்பாத்த எடுத்திருக்கீங்க? அவங்களுக்கே தெரியும். ஒரு நாளைக்கு 10 பேர் லிஞ்சிங்ல மாட்டினானா அந்த 10 பேரும் பிஜேபி, ஆர்எஸ்எஸ், இந்துத்துவா கும்பல் தான். சோ அவங்களை காப்பாத்துறதுக்காக இந்த வார்த்தையை அழுதா எலிமினேட் பண்ணிட்டாங்க. 3வது பாத்தீங்க அப்படின்னா தீவிரவாதம் எது அப்படின்னு அவங்க வந்து டிஃபைன் பண்ணும்போது அவங்க சொல்றாங்க டீஸ்டபிளைசிங் ஆர் டெஸ்ட்ராயிங் த பொலிட்டிக்கல், எக்கனாமிக்கல், சோசியல் ஸ்ட்ரக்சர் ஆஃப் த கண்ட்ரி அப்படிங்கிறாங்க. கான்ஸ்டிடியூஷனல் ஸ்ட்ரக்சர் அப்படிங்கறத நீக்கல. அது இல்லவே இல்லை. ஒரு இந்திய அரசியலமைப்பு சட்டத்தினுடைய அடிப்படையை நீங்கள் மாத்திரக்கூடாது என்பதற்காகத்தான் இந்தியா கூட்டணி மாறி திமுக எம்பிக்கள் கூட பாராளுமன்றத்துல பதவி ஏற்கும் போது ஜனநாயகம் குறித்து பேசினாங்க. நேரடியாவே இந்தியா கூட்டணியை சார்ந்த காங்கிரஸ்காரங்க கையில கான்ஸ்டிடியூஷன் வச்சு காமிச்சாங்க. கடந்த 2-3 ஆண்டுகளாக தொடர் பிரச்சாரம் சரி, தேர்தல் நேரத்தில் நடந்த பிரச்சாரங்களையும் சரி, இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா எதிர்கட்சியை சார்ந்தவங்களும், இந்தியா கூட்டணியை சார்ந்தவங்களும் தொடர்ச்சியா சொன்ன வார்த்தை இந்தியாவுடைய அரசியலமைப்பு சட்டத்தினுடைய அடிப்படையை மாத்திராதீங்க அப்படிங்கிறது தான். நீங்க அது மேல கை வைக்க முயற்சி பண்றீங்க, அதை நாங்க விட மாட்டோம் அப்படின்னு தான் தொடர்ச்சியா பேசினாங்க. ராகுலுடைய மிகப்பெரிய வெற்றி அப்படிங்கிறது மக்களை கான்ஸ்டிடியூஷன் குறித்தான அவேர்னஸ் குறித்து பேசிக்கிட்டே இருந்ததுதான். இது மாதிரியான டிஸ்கோர்ஸ் எப்பவுமே இந்தியாவில் எங்க நடக்கும்னா தமிழ்நாட்டில் தான் நடக்கும். இந்தியாவில தமிழ்நாட்டில் மட்டும்தான் அரசியலமைப்பு சட்டம் குறித்தான உரையாடல் தொடர்ச்சியா நடக்கும். பெரியார் துவங்கி வச்சிருக்காரு. இது அதிகமா நடக்கும். அதான் இந்தியா முழுக்க எனக்கு அந்த டிஸ்கஷனை ராகுல் மாத்திருக்காரு. ஆனா இந்த அரசியலமைப்பு சட்டத்தில் பேசிக் ஸ்ட்ரக்சர்ல ஏதாவது மாத்துறதுக்கான பெரும் போராட்டங்களோ புரட்சிகளோ வந்தால் அதை தீவிரவாதமாக கன்சிடர் பண்ண வேண்டியது இல்லை அப்படின்னு புது சட்டத்தில் இவங்க கொண்டு வந்திருக்காங்க. அப்ப இவங்க எதுக்காக கொண்டு வர்றாங்க? இந்தியாவில யார் இப்ப இந்தியாவோட பேசிக் கான்ஸ்டிடியூஷனை உடைக்க முயற்சி பண்றது? ஆர்எஸ்எஸ், பிஜேபி தான் முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க இந்து ராஷ்டிரமா மாத்தணும்னு முயற்சி பண்றாங்க. இருக்கிற கான்ஸ்டிடியூஷனை காலி பண்ணணும்னு பாக்குறாங்க. அதனுடைய ஒரு கட்டம் தான் இது மாதிரியான சட்டங்களை கொண்டு வர்றாங்க. அப்படி கொண்டு வரும்போது நாம என்ன சொல்றோம்னா இந்த கான்ஸ்டிடியூஷனை எதிர்த்து கான்ஸ்டிடியூஷனுடைய அடிப்படை தன்மைகளை மாத்துறது, சேஞ்சஸ் பண்ணலாம். அதனுடைய பேசிக் ஸ்ட்ரக்சரை மாத்துறது, அதனுடைய ஃப்ரெட்டர்னிட்டிவோ அதனுடைய சோசியலிஸ்ட் பொருளாதார கொள்கையோ மாத்த முயற்சிக்கிறவங்க ஒருபோதும் விடக்கூடாது அப்படிங்கிறது தான். இந்தியாவில மிக்ஸ்டு எக்கானமி தான். பப்ளிக் செக்டார் இருக்கணும், பிரைவேட் செக்டார் இருக்கணும். அதான் சோசியலிஸ்ட் ஃபார்ம் ஆஃப் எக்கானமி. அதான் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான ஃபேக்டர். அதோட அடிப்படை தன்மை இன்னைக்கு அவங்க கேள்விக்குள்ளாக்குறாங்க. எல்லா பொதுத்துறை நிறுவனங்களையும் வித்துக்கிட்டு இருக்காங்க. எல்லாமே தனியார்மயமாக்கிட்டு இருக்காங்க. அப்ப கான்ஸ்டிடியூஷனோட பேசிக் இவங்க காலி பண்றாங்க. நாம வந்து பொருளாதார ரீதியா சண்டை போடுறோம். நீங்க கான்ஸ்டிடியூஷனோட பேசிக்ஸ் வந்து காலி பண்றீங்க அப்படிங்கறத வந்து நம்ம வந்து நேரடியா கேள்வி கேட்டா அது பிரச்சனை கிடையாது. அதை வந்து அவங்க வந்து அந்த தீவிரவாதமா கன்சிடர் பண்ணாம அவங்க வந்து மறைச்சுக்கிறாங்க. அப்ப கான்ஸ்டிடியூஷனை மாத்த போறது இவங்க தான். கான்ஸ்டிடியூஷனுடைய ஸ்ட்ரக்சரை காலி பண்ண போறது இவங்க தான். அதற்கு ஏத்த மாதிரி இவங்களுடைய சட்டத்தை வந்து இந்த வார்த்தைகளை வந்து நீக்கிட்டாங்க. சோ அப்ப ஆர்எஸ்எஸ்க்கு சாதகமான ஒரு 3 விஷயத்தை தான் மிஸ்டர் மோகன் கோபாலே ஜட்ஜே வந்து மென்ஷன் பண்றாரு. முக்கியமான சுப்ரீம் கோர்ட் லாயர் அவர் மென்ஷன் பண்றாரு. இது மாதிரி எக்ஸ்பர்ட்ஸ் உட்கார்ந்து தோண்டி துருவி படிச்சு பார்த்தாங்க அப்படின்னா, எல்லா விஷயத்தையும் ஆய்வு பண்ணி பார்த்தாங்க அப்படின்னா பல விஷயங்கள் மாட்டோம். அது எல்லாமே நமக்கு ரொம்ப அதிர்ச்சியாகவும் ஆச்சரியமாகவும் இருக்கும். நம்மளை பொறுத்த வரைக்கும் பேரை மாத்திட்டாங்க அப்படிங்கிற போராட்டத்தை தாண்டி அவங்க ஊரையே மாத்த போறாங்க. அந்த ஊரையே மாத்துறதுக்கான என்னென்ன வேலைகள் பண்றாங்க அப்படின்னு நம்ம பார்க்கணும். இது எல்லாமே சட்டத்துக்கு உள்ள இருக்கக்கூடிய நுட்பமான விஷயங்கள். இன்னொரு பக்கம் பாத்தீங்க அப்படின்னா ஜூன் 1ஆம் தேதிக்கு முன்னாடி நிறைய வழக்குகள் வந்து பதிஞ்சிருக்கு. 3 கோடி வழக்கு பெண்டிங்ல இருக்காங்க.
இந்த 3 கோடி வழக்கு பெண்டிங்க, பழைய வழக்கு, அது எல்லாத்தையும் பழைய ஐபிசி படி நடத்தணும். ஒரு மாணவன் வந்து 4 வருஷம் லா முடிச்சுட்டு வர்றான் அப்படின்னா அவன் எந்த ஐபிசியை ஃபாலோ பண்ணுவான்? புதுசா ஃபாலோ பண்ணுவானா, பழசா ஃபாலோ பண்ணுவானா, பழைய கேஸுக்கு பழச ரெஃபர் பண்ணுமா, புது கேஸுக்கு புதுசு ரெஃபர் பண்ணுமா? உண்மையிலே அந்த மாணவர்கள் என்னதான் பண்ணுவாங்க? இல்ல ஏற்கனவே இருக்கக்கூடிய லாயர்ஸ் என்ன பண்ணுவாங்க? ஜட்ஜுகள் என்ன பண்ணுவாங்க? போலீஸ் எதை ஃபாலோ பண்ணுவாங்க? இது மாதிரி பல கேள்விகள் இருக்கு. ஏதோ இவங்க வந்து அசால்ட்டா இந்த விஷயத்தை வந்து நாங்க செய்யறாங்க. உண்மையிலேயே வந்து இந்தியாவை ஒரு முட்டுச்சந்துக்களை கொண்டு வந்து நிக்கிறதுக்கான வேலையை இவங்க இந்த மாற்றத்துக்கு பண்றாங்க. இது நடக்கவே கூடாது. இந்த சட்டத்தை அவங்க திரும்பி பெறணும். திரும்பவும் பாராளுமன்றத்துல இந்த சட்டம் குறித்தான விவாதத்தை நிகழ்த்தணும். எதிர்க்கட்சிகள் நிகழ்த்தி நீங்க ஏதாவது சேஞ்சஸ்னா சொல்லுங்க. அதை காமனா உட்காந்து 2 வருஷம் 3 வருஷம் உட்காந்து டிஸ்கஸ் பண்ணி மாத்திக்கலாம். ஆனா ஒட்டுமொத்தமா ஃபண்டமெண்டல் ஃபார்மெட் எல்லாம் மாத்துறதுக்கு விடவே கூடாது. அது உண்மையிலேயே இந்தியாவினுடைய ஜனநாயகத்துக்கு ஆபத்தானது. நன்றி நன்றி. நிறைய விஷயங்களை தெளிவுபடுத்திருக்கீங்க. உங்க நேரத்துக்கு மிக்க நன்றி. நன்றி பாலாஜி.